எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சாதம் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம லஞ்ச் பாக்ஸை கூட செஞ்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கருவேப்பிலை பொடிக்கு வந்து நான் சில இன்க்ரீடியன்ஸ் வறுத்துக்கு போகிறேன். அது கடலைப்பருப்பு சேர்க்குறேன், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். நம்ம பருப்புங்களை வந்து தீய விட்டுறக்கூடாது, தீஞ்சிருச்சுன்னா அப்படியே கசந்துடும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக வறுக்கணும். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயத்தோடு இன்னும் ஒரு 1 மினிட்டுக்கு வறுத்தோடனே நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளேம்லேயே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே சூப்பராக மொறுமொறுன்னு ஆகிடும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மொறுமொறுப்பு ஹீட்லேயே பண்ணோன்னா தீய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 80% நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தீயிலே வந்து 10 நிமிஷம் விட்டால் 100% அது வறுபட்டுரும். அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஆயிலில் வந்து நான் பூண்டும் கருவேப்பிலையும் வறுத்துக்க போகிறேன். ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக இருந்திருக்கணும். ஸோ இன்னுமே கொஞ்சம் ஹீட்டாக நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம இதை வறுக்க போகிறோம். பூண்டு வறுத்து சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு பூண்டு வந்து அரைப்படும். ஆஸ் வெல் அஸ் இந்த பவுடரை வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து வச்சு சாப்பிட முடியும். அடுத்தது கருவேப்பிலை. நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மொறு நான் தட்டும் போதே தெரியுது. ஸோ எடுத்துடுறேன். சில இன்க்ரீடியன்ஸையும் போட்டாச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இதோட மனம் வந்து சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் ஆயில் சேர்க்குறேன், எண்ணெயில் கடுகு சேர்க்குறேன். இதில் நான் வந்து உளுந்து சேர்க்குறேன், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகணும். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு, கேஷ்யூ நட், இதை வந்து வறுத்துக்கணும். இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து ரைஸ். இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்ச பவுடர்.
இந்த நெய்யும் சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நம்ம நெய் வந்து கடைசியாக ஊற்றுறத விட இந்த மாதிரி சாட்டே பண்ணி நம்ம ரைஸ் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இன்னுமே பொடி இருக்குது. ஸோ இந்த பொடி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா பூண்டு கருவேப்பிலலாம் நம்ம வந்து மாய்ஸ்சர்லாம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ நல்லா லாஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு 2 வீக்ஸாவது நல்லா அந்த பொடி வந்து லாஸ்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.